நம்ம சொந்த ஊர்ல இருந்து பழுக்கு போன இடத்துல தெரியாத ஒரு சிட்டில 8 வருஷமா யாருமே இல்லாம தனியா போராடுறா இந்த சாரா. தினமும் விடிய காலைல எழுந்து இந்த சப்வே ட்ரெயினை பிடிக்க ஓடுறதுதான் இவளோட பொழப்பே ஆயிடுச்சு. ஆனா அங்க இருக்கிற இவளோட கொடுமைக்கார பாஸுக்கு இவள பார்த்தாலே ஆகவே ஆகாது. எப்ப பாரு டார்ச்சர் அப்படின்ற மாதிரி திட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு ஆபீஸ் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா பயங்கரமா மழை பெய்யுது. மழையில நனைஞ்சுட்டே வீட்டுக்கும் வந்து சமைக்க கூட தெம்பு இல்லாம சுடு தண்ணியை ஊத்தி கஞ்சியும் குடிச்சிட்டு படுக்கிறா. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போய் எல்லா வேலையும் செஞ்சாலுமே அந்த பாஸ்கார எனக்கு பிடிச்ச காஃபியை ஏன் இன்னும் வாங்கல அப்படின்ற மாதிரி தான் கத்துறான். இவளும் தன்னோட காசை போட்டு எல்லாருக்குமே காஃபி வாங்கிட்டு ஓடிட்டு வரா. ஆனா வந்து பார்த்தா இவ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த பிரசன்டேஷனை இன்னொருத்தி இவளோட பேரை சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பாஸ் அவளையே பாராட்டுறான். மனசு உடைஞ்சு போன இந்த சாரா அன்னைக்கு நைட் அவளோட லவ்வர் கிட்ட போன்ல அழுதும் புறம்புறா. ஆனா அந்த அறிவு கிட்டவன் எல்லாம் ஓன் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆன் தி ஸ்பாட்லயே அவளை பிரேக்கப்பும் பண்ணிட்டு போயிடுறான். லவ்வரும் போயிட்டான். ஆபீஸ்லயும் நிம்மதி இல்ல. இவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவங்க அம்மா மட்டும் தான். ஆனா விதி எவ்வளவு கொடூரமானது பாருங்க. அன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனும் வருது. பதறடிச்சு ஓடுனா அவங்க அம்மா பணமாவும் கிடக்குறாங்க. அம்மாவும் உலகமெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்ச சாராவோட கனவு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க அனுப்பி வச்ச சாப்பாடு பார்சல பார்த்து பயங்கரமா அழறா. ஆனா வாழ்க்கை ஓடணும்ல, அதனால மறுபடியும் ஆபீஸ்க்கும் கிளம்புறா. அன்னைக்கு ட்ரெயின்ல ஒருத்தரோட பேக்ல தெரியாம இவளோட இயர்போனும் மாட்டி தெரியாம ட்ரெயினையும் மிஸ் பண்ணிடுறா. லேட் ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல கீழே குனியும் போதுதான் அங்க பூத்து இருக்க அழகான செரி பிளாசம் பூக்களை பாக்குறா. நாம ஏன் இவ்வளவு நாளா இந்த உலகத்தை ரசிக்காம மிஷின் மாதிரி ஓடிட்டே இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு புரியவும் ஆரம்பிக்குது. உடனே பாஸோட போனை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு உடனே கிளம்பியும் போறா. பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஓடுற ஓட்டத்துல நமக்காக இருக்கிறவங்களோட பேரன்பையும் இந்த உலகத்தோட அழகையும் ரசிக்க நம்ம சில நேரத்துல மறந்துடுறோம். காசு பணம் வேலைன்னு எல்லாமே எப்ப வேணா வரும் போகும். ஆனா கடந்து போன காலமோ நம்மள விட்டுட்டு போன அம்மாவோட அன்போ எப்பவுமே திரும்பி கிடைக்காது தானே. மிஷின் மாதிரி ஓடுறதை நிறுத்திட்டு நம்மளுக்காக கொஞ்ச நேரமாச்சு செலவழிக்கணும் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.